எல்லாரும் நமஸ்காரம். நீங்கள் மகாபாரதம் எபிசோட் 11 பார்த்தீங்கன்னா, கச்சன் வந்து சுக்கராச்சாரியர் வயத்த கட்சின்னு வெளியே வந்துடும். அமிர்த சஞ்சீவினி மந்திரத்தை கற்றுண்டு வெளியில் வந்துட்டு என்ன பண்ணுறான், அப்போ தேவயானி அவள் அப்பா கிட்ட சொல்லுவாள், கச்சனை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், கச்சனை நான் விரும்புகிறேன்னு. கச்சன் உடனே சொல்லுவான், ஐயோ நீ நான் விரும்புகிறேன்றது இல்லை, நான் விரும்புகிறேனான்றதை நீ ஒன்று கேட்கல, என்ன கேட்காம ஒருதலை பட்சமாக இருக்கு இந்த காதல். ரெண்டாவது, நான் எனக்கு வந்து ஆச்சாரியன் சொன்னால் நான் ஆச்சாரியன் என்னன்னு சொல்கிறாரு கேட்போன்ட்டு அவருக்கு ஆச்சாரியர் சுக்கரன் தானே, சுக்கராச்சாரியார் தானே, சுக்கராச்சாரியர்கிட்ட கேட்பா. சுக்கராச்சாரியார் எனக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு தெரியல, இது வந்து என் பொண்ணு விரும்புகிறா, அதனால் என்னால் பதில் சொல்ல முடியலன்ற. அப்போ இவர் சொல்லுவார், சுக்கராச்சாரியார் வந்து தடுப்பார், நீ கல்யாணம் பண்ணிக்கோன்ற மாதிரி சொல்லுவார். சொல்லும்போது இவர் சொல்லுவார், இல்லை ஆச்சாரியனே, நான் வந்து உங்கள் வயத்துலேருந்து பிறந்தவன், அவளும் உங்கள் வயத்துலேருந்து பிறந்தவ தான், ஆக 2 பேரும் அண்ணன் தம்பி ஆயிரும் இல்லையா, அண்ணன் தங்கை ஆயிரும் இல்லையா. நான் என்னதான் அயோனிக்கா இருந்தாலும், நான் தேவர்களுக்கு உட்பட்டு இருக்கிறவனா இருந்தாலும், பூமியில் வந்து மானுட ரூபத்தில் உங்கள் கூட பிறந்துட்டேன் இல்லையா, உங்கள் கூட வந்து இருந்து வளர்ந்து எல்லாம் பண்ணிட்டேன். இப்போ வந்ததும் உங்கள் வயத்துலேருந்து டைரெக்டாக வந்துட்டேன், எல்லாருக்கும் தெரியும். நிலமையில் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறது எப்படி சரியாக இருக்குன்னு. அப்போ தான் சுக்கராச்சாரியர் சொல்லுவார், அவள் வந்து முதல்லயே முனின்னு ஒருத்தனை கல்யாணம் பண்ணியிருப்பா. 6 வயசில் தேவயானி, 6 வயசில் தேவயானி முனின்னு ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு அவன் என்ன பண்ணுவான், செத்து போயிடுவான் 7 வயசில். 7 வயசில் அவன் செத்து போனே விதவை ஆகிடுவான். இப்போ தேவயானி விதவையானே தான் வான உடனே தான் அவளை கொண்டு தூக்கிட்டு வந்து போட்டுருவான் காட்டில். எல்லாரும் அந்த ராஜாவும் விதவை நாட்டில் வச்சுக்கூடாதுன்னு அவன் அது பண்ணுவான். ரெண்டாவது, இந்த பொண்ணால் கெடுதல் வருதுன்னு எல்லாரும் சொல்லுவான். சொன்னதெல்லாம் கேட்ட உடனே என்ன பண்ணுவான், அவன் அப்பா கொண்டு தேவயானோட அப்பா ஒரிஜினல் அப்பா கொண்டு போட்டுருவான். போட்ட உடனே அந்த 6 வயசு குழந்தைய எடுத்து சுக்கராச்சாரியை தான் வளர்க்குறாரு. அதுதான் தேவயானி மேலே உயிரே வச்சிருக்காரு சுக்கராச்சாரியாரோட பொண்ணா வளர்றா இல்லையா, அதனால முடியாது. அப்போ சுக்கராச்சாரியார் சொல்லுவார், இவன் ஆக்சுவலாக என் பொண்ணு இல்லை, இன்னொரு இதில் பிறந்தவா, நீ கல்யாணம் பண்ணிக்கலான்னு. இருந்தாலும் கச்சன் வந்து இல்லை, அது சரியாக வராது, என்ன இருந்தாலும் நான் உங்கள் வயத்தில் பிறந்துட்டேன், நீங்கள் அவளை பொண்ணு மாதிரி வளர்த்துட்டீங்க, அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வேறு அண்ணன் தங்கன்ற முறை தான் ஆகும், நான் கல்யாணம் பண்ணிக்கிறது சரியாக வராது, நான் கிளம்புறேன்னு சொல்லுவாள். கிளம்பும்போது தேவயானிக்கு தன்னறியாத கோபம் வரும். எவ்வளோ குறுக்கு விழுந்து தடுப்பாள், அவனை போக விடாது, அவன் காலை பிடிச்சின்னு கெஞ்சுவா. தேவயானி எவ்வளோ கெஞ்சுவா, என்னை கல்யாணம் பண்ணிக்கணும். ஒரு பெண் வந்து அந்த காலத்தில் அதெல்லாம் அவன் ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும் ஓப்பனாக சொல்கிறதுன்றதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் தேவயானி எல்லாத்துக்கும் மாறாதான் இருந்திருக்கா. அந்த காலத்தில் அவள் பிடிவாதமாக அதை அவனை கெஞ்சிற, அவன் உதறி விட்டு போகிறான். போகும்போது அவளுக்கு தன்னறியாக கோபம் வந்துடும். கோபம் வந்து சாபம் கொடுப்பாள். யார் எப்பயுமே முனிவர்கள்லாம் சாபம் கொடுத்தாள்னா, யாருமே சாபம் கொடுத்தாள்னா அவங்ககிட்ட இருக்க தவ வலிமை குறைஞ்சிரும். ரெண்டாவது, அந்த சாபத்தை மாற்ற முடியாது. மாற்ற மறுபடியும் மாற்றி வேண்டான்னு சொல்லியோ வேணும்னு சொல்லியோ அதெல்லாம் பண்ண முடியாது. இந்த மாதிரி சூழ்நிலை இவன் என்ன பண்ணுறா, கச்சனை நோக்கி ஒரு சாபம் கொடுத்துட்றா, நீ கொண்டு போகிற மந்திரத்தை நீ சொன்னேன்னா பழிக்கூடாது யாருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே, நீ சொல்லி யாரையாவது எழுப்பினா எழுதிருக்க கூடாது, சஞ்சீவனி மந்திரம் அதுக்கு தான் நீ கற்றுக்க தானே வந்த, நீ இங்கே வந்து எவ்வளோ பெரிய நீ தப்பு பண்ணிட்ட, என்னை ஏமாற்றிட்டேன் அப்படின்வா. நான் உங்கள்கிட்ட சொல்லவே இல்லையே, நான் உன்னை விரும்புகிறேன்னு நான் சொல்லியிருந்தேன்னா சரி, நான் உன்னை விரும்புகிறேன்னு சொல்லவே இல்லையே, நீ ஏன் என்னை வந்து விரும்புகிறேன்னு சொல்லிட்டு என்னை லவ் பண்ணிட்டு இப்போ நீ வந்து எனக்கு சாபம் கொடுத்தேன்னு நியாயம் அது. இருந்தாலும் உன் சாபத்தை நான் ஏற்றுக்கிறேன், பரவாயில்ல, எனக்கு அது அமிர்த மந்திரம் கிடைக்காட்டா பரவாயில்ல, ஆனால் நீ இப்போ சாபம் கொடுத்துட்ட, இனிமேல் அந்த மந்திரத்தை அந்த சாபத்தை நீ வாபஸ் வாங்கவும் முடியாது, உன்னோட பவர் கொஞ்சம் மாடிஃபை பண்ணவும் முடியாது. நீ சொல்லும் போதே நீ என்ன சொன்ன, நான் கொண்டு போகிற மந்திரம் நான் சொன்னேன்னா நடக்காத போகணும்னு சொல்லிடுறேன் இல்லையா. நான் சொன்னதானே நடக்காது, நான் வந்து வேறு யாராவது எங்கள் தேவர்களுக்கு சொல்லி, எங்கள் அப்பா கிட்ட சொல்லி, பிரகஸ்பதி கிட்ட சொல்லி அந்த மந்திரத்தை சொல்லி கொடுத்துட்டு அவரை வச்சு நான் எல்லாரையும் பழக்க வைக்கிறேன், அவ்வளோதான். அதுதான் என்னால் பண்ண முடியுது. இருந்தாலும் நான் வந்து ரொம்ப சாரி, நான் உனக்கு உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், நீ அதெல்லாம் மனசில் வச்சுக்காதன்னு எவ்வளோ சொல்லுவான். இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி நீ லவ் பண்ணதுக்கு நான் என்ன பண்ண முடியும், நான் வந்து தேவர்கள் சேர்ந்தவன் அவன். ஆனால் சுக்கராச்சாரியர் எவ்வளவோ சொல்லுவார், நீ அது மாதிரி பண்ணாத வேண்டான்னுவார். ஆனால் இவன் பொல்லன்னு சொல்கிறத வந்து அவரால் தர்மத்தை தாண்டி இப்போ சுக்கராச்சாரியர் பண்ண முடியல. அதனால் அவர் என்ன இருந்தாலும் ஒரு ரிஷியோட பிள்ளை தானே, அங்கிரஸ் ரிஷியோட பிள்ளை தானே அவர். அதனால் அவர் வந்து ஒரு கோபத்தில் தான் பிரகஸ்பதி வந்து தன்னை வந்து தேவர்களுக்கு ஆச்சாரியாராக மாற்றலையே, கொண்டு போகலையே, அதுக்குள்ளே பிரகஸ்பதி ஆகிட்டார். அந்த கோபத்தில் தான் இவர் அசுரர்களுக்கு ஆச்சாரியனாக இருக்கார். அசுரர்களுக்கு ஆச்சாரியனாக வந்து உண்மையாக இருக்கார். அசுரர்களுக்கு எவ்வளோ நல்லது பண்ணுறார். எவ்வளோ மகாபலியை வந்து நீ தானம் கொடுக்காத, இவன் நல்லவன் இல்லை, இவன் கவடலில் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லுவார். வாமன அவதாரத்தில் மகாவிஷ்ணு சின்ன உருவம் எடுத்துன்னு போனப்ப அவர் சொல்லுவார், எவ்வளோ சொல்லுவார்.
மகாவிஷ்ணு எப்போ அந்த அவதாரங்கள்லயே 2 அவதாரம் தான் ரொம்ப கம்மி. ஒன்று இது, இதுக்கப்புறம் அந்த முதல் ரொம்ப கம்மியாக 24 நிமிஷம் நரசிம்ம அவதாரம். மகாவிஷ்ணுவோட அவதாரத்தில் 24 நிமிஷம் தான் நரசிம்ம அவதாரம். வந்து தூணை பொழந்துட்டு வரார், வந்து இரண்டியனை க்ளோஸ் பண்ணிடுறார், அவ்வளோதான். அதோட அவரோட இதுவே முடிஞ்சு போயிடுது, ஆட்டம் க்ளோஸ். அவரோட அது அவதாரமே முடிஞ்சு போயிடுது. அதுக்கு அடுத்தது வாமன அவதாரம். வாமன அவதாரம் பிறக்கிறார், பிறந்த உடனேயே வளர்றார். அது அவரோட இதோட பாசிவரோட அந்த இதனால வளர்றார். இந்திரனுக்கு அனுகிரகம் பண்ணுன்றதுக்காக மகாபலியை கொள்றார். மகாபலியை கொள்றதுக்கு அது மட்டும் காரணம் இல்லை, மகாபலி வந்து அவனுடைய மனசெல்லாம் மாறி போச்சு, ரொம்ப நிறைய கெடுதல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். மகாபலி வந்து மகாபலியை கொள்றதுக்கு வந்து இவனுக்கு சரியான காரணம் என்னென்னா, இவருக்கு நாராயணனுக்கு தேவர்களை எல்லாம் ரொம்ப துன்புறுத்த ஆரம்பிச்சிட்டான். இல்லை தேவலோகத்தை எல்லாம் ஜெயிச்சுட்டு அடுத்தது இந்திரனையும் ஜெயிச்சிட்டான். இந்திரன் ஒழிஞ்சுட்டு இருக்கான், இந்திரன் ஒழிஞ்சிட்டு பயப்படுறான். அதனால அழிச்சாதான் முடியுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உண்டாயிடுது. காசியபரோட பிள்ளை இந்திரன். அதனால காசியபர் என்ன பண்றாரு, மகாவிஷ்ணுக்கிட்ட வேண்டாரு, நீ ஏதாவது என் பிள்ளையை காப்பாற்றணும், இந்திரனை காப்பாற்றணும். அப்போ இந்திரனுக்கு தம்பியாக இவர் பிறக்கிறார். அதே காசியபர் வயத்திலேயே பிறக்கிறார். பிறந்து பிள்ளையா பிறந்து வளர்ந்து அவர் தான் இவனை கொல்றது, மகாபலியை கொல்றது. அது கதை பார்த்தோம் இல்லையா? அது மாதிரி இவ அந்த ஒரு இதில் தான் வரார். சுக்கராச்சாரியர் வந்து உண்மைக்கு இருக்கார், உண்மைக்காக பண்றார் அவர். அவர் அந்த நேரத்தில் மகாபலிக்கு வந்து சுக்கராச்சாரியர் என்ன பண்ணுவார், அவர் வந்து அவ்வளோ அவன் மகாபலி முடியாதுன்னு சொல்லிட்டு தானம் கொடுக்கும்போது பேசாமல் இருக்கலாம். ஆனால் அவர் என்ன பண்ணுறார், அவர் வண்டா ஒரு மாதிரி போய் அவன் தானம் கொடுக்குற அந்த நீர் அந்த தண்ணியை கொடுத்தாதான் தானம் பலிக்கும். அதுதான் அந்த தானத்துக்கு வந்து தானம் கொடுத்ததா அர்த்தம். அதுதான் தண்ணியை கொடுத்தது பண்ணால் அதுதான் அதுக்கு அடையாளம். இப்போ எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா, ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி ரிஜிஸ்டார் மாதிரி அது. அதை கொடுத்து பண்ணும்போது அவன் வந்து இவர் வந்து வண்டா மாறி போய் அதை தடுக்கும்போது தான் மகாவிஷ்ணு சுக்கராச்சாரியர் வண்டா மாறி போயிருக்கு தடுத்துருக்காருன்னு ஞான திருஷ்டியில் தெரிஞ்சுட்டு தர்மபுல்லால் அவரோட புத்திரர் தர்மபுல் முனையில் வந்து என்ன பண்ணுறார், இந்த கருட மந்திரத்தை உபதேசம் பண்ணி அனுப்புறார். அதான் கருட மந்திரத்தை உபதேசம் பண்ணி அந்த இதுக்குள்ளே அனுப்புறார். கருடன் வந்து அந்த தர்பையில் உட்காந்து உள்ளே போய் அவர் கண்ணில் குத்திடுறார். நல்ல குத்தி ஒரு கண்ணு இழந்துடுறது. ஆக இவருக்கு நல்லது செய்யணுன்றதுக்காக அவர் கண்ணையே இழந்தார். அந்த மாதிரி சுக்கராச்சாரியாருக்கு தெரியறது, அசுரர்களுக்கு துரோகம் செய்யலை, ஆனால் இது சரியில்லைன்னு தெரியுது. இவ்வளோ சொல்லுவார் தேவயானிக்கிட்ட. தேவயானி கேட்க மாட்டா, சாபம் கொடுத்துருவா, கச்சன் போயிடுவான். கச்சன் போயிட்ட உடனே தேவயானி அப்படியே இருந்துட்டு இருப்பாள். தன்னுடைய முதல் கணவன் செத்து போய்ட்றான். 2வது கணவன் வந்து லவ் ஃபெயிலியர் ஆகிடுது. இவன் அப்படி இருந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன பண்ணுறா, இவளோட அரசியல் கும்பிருக்கா. அப்போ ரிஷபர்வன் அந்த அரக்கராஜா, அவனோட பொண்ணு சர்மிஷ்டைன்னு, அந்த சர்மிஷ்டையும் இவளும் ஒவ்வொரு தடவை விளையாடிட்டு இருப்பா. 2 பேரும் ஃப்ரெண்டு. விளையாடிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவா, காற்று பயங்கர காற்றடிக்கும் பாருங்க, துணி மாறி போயிடும். துணி மாறி போன உடனே வேறு போட்டா தேவயானி இந்த சர்மிஷ்டையோட துணியை எடுத்து போட்டுருவா. சர்மிஷ்டையோட துணியை எடுத்து போட்ட உடனே சர்மிஷ்டைக்கு கோபம் வந்துடும். என் துணியை நான் ராணி, என் துணியை எடுத்து போட்டுட்டான்னு கண்டுபிடிச்சிட்டுவா. அவளை இது மாதிரி மாறி எடுத்து தெரியாமல் ஆயிடுத்து சொல்லுவா தேவயானி, எவ்வளோ சொல்லுவா. ஆனால் சர்மிஷ்டை கேட்க மாட்டான், கண்டுபிடிச்சிட்டுவா. திட்டிட்டு யார் நீ வந்து சாதாரண எங்கள் அப்பா கிட்ட கையேந்தி பிச்சை எடுக்கிற, உங்கள் அப்பா பிச்சை எடுத்துட்டுருக்கார், அவரோட பொண்ணு நீ வந்து நான் கொடுக்குற இடத்துல இருக்கேன், உனக்கு இளவரசி, நான் இந்த நாட்டுக்கே ராணி, நான் நினைச்சா உன்னை என்ன வேணாலும் பண்ண முடியும். நீ என்னோட தோழியாக தான் இருக்க, இங்கே என்னோட தாதியாக தான் இருக்க. தாதின்றது வேற, தோழின்றது வேற. தோழி வந்து கிட்ட ரொம்ப நெருங்கி இருக்கிறது, ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது, எல்லாத்தையும் அந்நியமாக பேசிக்கிறது. தாதின்னா வந்து அடிமை பண்ண வேலை செய்கிற பெண். அதனால் நீ என் தாதியாக தான் இருக்க, உனக்கு போய் இது பண்ணுமான்னு கண்டபடி இவளை திட்டுவா. அவள் எல்லாத்தையும் பொறுத்துட்டுப்பா. இது இவளும் திருப்பி பேசுவா. தேவயானி திருப்பி பேச 2 பேருக்கும் வாய் சண்டை ரொம்ப ஊற்றிடுவோம். ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணுவா, பிடிச்சி அவளை ஒரு கணத்தில் தள்ளி விட்டு போயிடுவா அந்த சர்மிஷ்டை தேவயானியை. தேவயானி உள்ள கணத்துக்குள்ளே போயிட்டு ஒரு மரக்கலையை பிடிச்சிட்டு அதில் தொங்கிட்டு அப்படியே அந்த சைடில் உட்காந்துட்டு இருப்பாள். ஒரு கட்டை அந்த அப்போ அந்த காலத்தில் கணத்தில் படி இறங்கிறதுக்கு ஒரு படி மாதிரி இருக்கும், அந்த படியில் உட்காந்துட்டு இருப்பா. அப்படியே அதுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருப்பா. அவள் அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவான், அந்த இடத்துல யயாதி ராஜா வருவான். இப்போ தான் யயாதி கதை ஆரம்பமாகுது, ஞாபகம் வச்சுக்கோ. யயாதி வேற இப்போ தான் ஆரம்பமாகுது. யயாதி உள்ள வரான். இது யயாதி கதையில் கிளை கதை. இதை சொல்லிட்டு அதை சொன்னால் தான் புரியும், இதை சொல்லிட்டு அதை சொன்னேன்னா புரியாது. அதனால தான் அந்த கச்சன் கதையை சொல்லிட்டு இதை சொல்கிறேன். அப்போ யயாதி அங்கே வருவான். யயாதி வந்தவுடனே அவன் காட்டில் வந்துட்டு எல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு இப்போ காட்டில் வேட்டையாடிட்டு பயங்கர தாகத்தில் இருப்பான். தாகத்தில் இருக்கும்போது கொஞ்சம் தண்ணி குடிக்கணுன்றதுக்காக ஒரு காலத்தில் போய் தண்ணி குடிக்கிறதுக்காக போய் பார்ப்பான். பார்த்தா உள்ள ஒரு அழகே உருவான ஒரு பெண்ணு உட்காந்துருப்பான். தேவயானி கண்டவுடனே அவனும் மயங்கிடுவான். தேவயானி அவன் என்ன பண்ணுவா, இது மாதிரி என்ன யார் நீ எங்கே உட்காந்துருக்க என்ன ஏதுன்னு கேட்பான். கேட்கும்போது என்ன பண்ணுவான், நான் ரிஷபர்வனோட நான் வந்து சுக்கராச்சாரியோட பொண்ணு,
அவன் உள்ள இது மாதிரி என்ன இது எல்லாத்தையும் சொல்லுவா விஷயத்த, இது மாதிரி சர்மிஷ்டேக்கு உள்ள தள்ளிட்டு போயிட்டா அப்படின்னு. என்னை மேலே தூக்கி விட்டு என்னை காப்பாற்றுங்கன்னுவா. கையை பிடிச்சி மேலே தூக்கி விடுவான். கையை பிடிச்சி மேலே தூக்கி விட்ட உடனே அது முடிஞ்சு போயிடும். கையை பிடிச்சி மேலே தூக்கி விட்டு எல்லாம் முடிஞ்சிடும். இவன் போயிடுவான். இப்போ போயிட்டு அவன் அப்பா கிட்ட என்ன சொல்லுவார், நீமே இந்த விஷப்பரவனோட நாட்டில் நான் இருக்கவே மாட்டேன். சுக்கராச்சாரியர்கிட்ட சொல்லுவாள். சுக்கராச்சாரியார் போய் சொல்லுவார், இனிமேல் உன் நாட்டில் நான் அவர் போய் சொல்ல, என் பொண்ணு போகிறா அவன் நாட்டை விட்டு, ஏன்னா உன் பொண்ணு இது மாதிரி பண்ணிட்டா சர்மிஷ்டை, அதனால் நான் அவன் நாட்டை விட்டு போகிறா, நானும் இந்த நாட்டை விட்டு போகிறேன், நானும் நான் என் பொண்ணு இல்லாத இடத்துல நான் இருக்க மாட்டேன், நானும் போகிறேன் அப்படின்ட்டு அவரும் கிளம்புவார். அவரும் கிளம்பும்போது அந்த விஷப்பருவன் காலில் விழுந்து கெஞ்சுவான், தெரியாமல் பண்ணிட்டா அவ மன்னிச்சிருக்கோன்னு. இவன் கேட்க மாட்டேன். இவன் 2 பேரும் வெளியில் வந்து நின்றுடுவான். நாட்டை விட்டு வெளியே வந்துடுவான். நாட்டை விட்டு வெளியே வந்து ஒரு இடத்துல அந்த நாட்டை விட்டு வெளியே வந்துட்டு, இந்த விஷப்பருவனோட நாட்டை விட்டு வெளியில் வந்துட்டு ஒரு இடத்துல ஒரு குடியில் தங்கின்னு இருப்பான். அப்படியே இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு அந்த யயாதி ராஜா மறுபடியும் வருவான் காட்டில் வேட்டையாடுறது. வரும்போது இவளை பார்ப்போம். இவளை பார்க்கும்போது இவளும் பார்ப்பா, தேவயானியும் பார்ப்பா. பார்க்கும்போது ஆஹா நீங்கள் என்னை காப்பாற்றினது அப்படின்வா. இவன் இருக்கிற நிலைமையை பார்த்துட்டு சுக்கராச்சாரியாரை வணங்குவான். ஆகும் நீங்கள் பெரிய எங்களுக்கெல்லாம் அசுரகுரு, நீங்கள் அசுரகுரு, நீங்கள் இது மாதிரி ஆயிருக்கீங்களே அப்படின்னு யயாதி கேட்பான். உங்களை இது மாதிரி பண்ணிட்டாலேருந்து அவள் எல்லாத்தையும் விஷயத்தை சொல்லுவாள். சொல்லும்போது தேவயானி என்ன பண்ணுவா, எனக்கு வந்து இந்த சர்மிஷ்டையை வந்து அடிமையாக்கணும் அப்படின்வா. அடிமையாக்கணும் போது யயாதி வந்து அஸ்தினாபுரத்துக்கா சக்கரவர்த்தி. இவன் ஒரு குறுக்கு கணக்கு போடுவான். நம்ம எப்படி இந்த சர்மிஷ்டை வந்து இந்த ரிஷபருவன் வந்து அந்த காட்டோட ராஜா, அந்த அங்கே இருக்க அரக்கராஜா, யயாதி சக்கரவர்த்தி பெரிய ராஜா. இவன் கணக்கு போட்டு பார்த்து இந்த யயாதியை நம்ம எப்படியாவது கையில் போட்டோம்னா இந்த சர்மிஷ்டா அடிமை ஆகிடுவா, அடிமையாக்கணும் எப்படியாவது பண்ணுறோன்னு யயாதியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சொல்கிறா. யயாதியை நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கொண்டுவா. அது யயாதியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லும் போது அவன் ஒத்துக்க மாட்டான். யயாதி வந்து ஐயோ நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன், நான் என்னோட குடும்பத்துக்கெல்லாம் நான் துரோகம்லாம் பண்ண மாட்டேன், நான் அந்த மாதிரி பண்ணிக்கூடாது, சரியில்லை அப்படின்னு சொல்லுவாள். அவள் வேற அதை ரொம்ப ரொம்ப கெஞ்சுவா. ரொம்ப இவனை வந்து ஒரு நெருக்கடியை உண்டு பண்ணுவா இவனுக்கு. நான் யயாதிக்கு நீ என்னை கல்யாணம் பண்ணிட்டு தான் ஆகணும் அந்த மாதிரி சொல்லிட்டு அவன் என்ன சொல்லுவா, நான் இதில் சொல்லக்கூடாது, நீங்கள் வந்து 5 இடங்கள்ல போய் சொல்லலாம், நான் என் ஒய்ஃபு கிட்ட எல்லாம் பதில் சொல்லணுமேலாம் சொல்லுவான். இவனுக்கு நிறைய இப்போ இவா பட்டத்தரசி ஆடி இளவரசி எல்லாம் நிறைய பேர் இருக்கா, நிறைய பேரை கல்யாணம் பண்ணியிருக்கான். எத்தனை பேர்னே இல்லை, இப்போ 2 பேர் தான் முக்கியம் அதில். ஆனால் இவன் என்ன சொல்லுவா, நீங்கள் வந்து 5 நேரங்களில் ஒய்ஃபு கிட்ட போய் சொல்லணுமேனு சொல்லுவான். இவன் அதை நான் எப்படி தெரியாமல் எப்படி பண்ணிக்கிறதுன்னு என்ன பயப்படுவான். சுக்கராச்சாரியர் பயப்படுவான். சுக்கராச்சாரியர் ஏதாவது சாபம் கொடுத்துட்டாருன்னா என்ன பண்ணுறது, அவரோட பொண்ணு இவன், அதனால் அவன் பயப்படுவான். பயப்படும்போது சொல்லுவான் அவன். உடனே சுக்கராச்சாரியர் வந்து 5 தர்மங்களை சொல்லுவார். யாரையாவது கேலி செய்யும்போது போய் சொல்லலாமா, 5 தர்மங்கள் இது அவர் சொல்கிறது. அதே மாதிரி பெண்கள்கிட்ட காமம் ஏற்படும் போது போய் சொல்லலாமா, போய் சொல்றதுல தப்பு இல்லை. அதே மாதிரி ஒருத்தரோட இறப்பை தவிர்க்கிறதுனா அந்த நேரத்தில் போய் சொல்லலாமா. அதே மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக போய் சொல்லலாமா. அதே மாதிரி எல்லா செல்வங்களையும் இழந்து ஒரு ராஜா இருக்கான் பத்தியா, அப்போ போய் சொல்லலாமா. இது வந்து ஹரிச்சந்திரன் கதையிலேருந்து வந்தது. ஹரிச்சந்திரனுக்கு முடிஞ்ச உடனே விஸ்வாமித்திரன் உருவாக்கினது. ஹரிச்சந்திரன் வந்து ஹரிச்சந்திரனுக்கு நாட்டையெல்லாம் கொடுத்துட்டு ஹரிச்சந்திரன் கதையை சொல்கிறேன். அப்புறம் ஹரிச்சந்திரனுக்கு நாட்டையெல்லாம் திருப்பி கொடுத்துட்டு கடைசியில் எல்லாம் முடிஞ்சு ஹரிச்சந்திரன் மறுபடியும் ராஜா வாங்கின உடனே அவர் சொல்லுவார், அப்போ நீ அனைத்து செல்வங்களையும் இழந்திருக்கிற நேரத்தில் ஒரு ராஜா போய் சொல்லலாம், அதுக்கு விதிகளில் நான் இடம் பண்ணுறேன், உங்களுக்கு மனு தர்மத்தில் அந்த தர்மத்தை நான் உண்டாக்குறேன்றது சொல்லுவார். சொல்லிட்டு இவ சொல்லுவா, அதை சொல்லுவா இவ தேவயானி சொல்லுவா, இந்த மாதிரி 5 நேரத்தில் போய் சொல்லலான்னு இருக்கு, அதனால நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவரை தொந்தரவு போடுவா. சரின்ட்டு யயாதி பண்ணிட்டுருவான். கந்தர்வ யாகம் விவாகம் பண்ணிட்டுருவான். விவாகம் பண்ணிட்ட உடனே இவன் என்ன பண்ணுவா, தேவயானி அந்த விஷப்பவனுக்கு ஆள் அனுப்புவான். ஆள் அனுப்பி நான் வந்து இப்போ நான் வந்து அயோத்தியோட ராஜா ராணி பட்டத்தரசி, இவன் சொல்லுவா நான் பட்டத்தரசியாக இருக்கணும்னுவா, நான் பட்டத்தரசி, அதனால நீ வந்து எனக்கு கிட்ட வந்து சரண்டர் ஆகணும் அப்படின்வா அந்த விஷப்பருவனை. அவன் வந்து பயந்துட்டு அவன் இப்போ பட்டத்தில் அந்த சக்கரவர்த்தி இல்லை, அஸ்தினாபுரத்துக்கு சக்கரவர்த்தினா பெரிய ஆள். அஸ்தினாபுரத்துக்கு சக்கரவர்த்தி அந்த ராணி கூப்பிடுறான்னு உடனே போய் ஆகணும் இல்லையா, சரின்னு ஓடுவான். போய் அவங்ககிட்ட போய் என்னன்னு கேட்பான். கேட்கும்போது அவன் சொல்லுவா எல்லாத்தையும், சர்மிஷ்டையை வந்து எனக்கு அடிமையாக கொடுக்கணும்னு கேட்பான். நாளைக்கு மீதி கதையை பார்ப்போம். தேங்க்யூ.